அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று தியாகராஜ சுந்தரம்னு பெரியவாள்கிட்ட ரொம்ப அத்தியந்த பக்தி உள்ளவர். அவர் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி, அசைக்க முடியாத ஒரு பக்தி பெரியவாள்கிட்ட. ஒரு தூய சிந்தனை உள்ளவர், நேர்மையானவர், ரொம்ப நேர்மையானவர். பெரியவா கேம்ப்கெல்லாம் போனாலும் அந்த பூஜையை எடுத்துன்னு போகிற நாட்களில் சொல்கிறேன், சில இடங்களில் அந்த கட்டன் கட்டக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாத இருக்கும். அப்படி ஒரு இடம், ஒரு முகாம். யூஸ்வலாக இவர் போனான்னா இவர் இந்த ஸ்க்ரீனை தள்ளுறது இதெல்லாம் பண்ணுவார். கேம்ப் போனாலும் பிடிச்சிப்பார். கட்டனை என்ன பண்ணுறா, இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிப்பா. அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டன் போடுற அளவுக்குலாம் வசதி இல்லைன்னா. இப்போனா எந்த கேம்ப்பு போனாலும் அதுக்கேற்ற வசதிகளை அவளே அழைக்கிறவாளே பண்ணி கொடுத்துட்றா. பெரியவாளுக்கு, பால பெரியவாளுக்காக்கும் புது பெரியவாள். அந்த காலத்தில் பெரும் பண்ணுமா. இருந்தாலும் சில இடங்களில் பெரியவா ரொம்ப கிராமத்துலலாம் தங்குவான். அப்போ அந்த கட்டன் 2 இடம் போட்டு இந்த இழுக்கிற அளவுக்கெல்லாம் இடம் இல்லைன்னா இவாளே பிடிச்சிப்பா கட்டனை பூஜையில். ஏன்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு, பக்தாள்லாம் ஒரு பூஜை அர்ச்சனை தீபாராதனை இதெல்லாம் பார்க்கலாம். நைவேத்தியம் அலங்காரம் பண்ணுறதெல்லாம் எந்த கோவில்லையும் காமிக்க மாட்டேங்கிற மாதிரி பெரியவா அதுலேயும் காமிக்க மாட்டான். அபிஷேகத்தை காமிப்பான், அப்புறம் அர்ச்சனையை காமிப்பான், நடுவில் அலங்காரம் பண்ணுறதை காமிக்க மாட்டான். அதுக்கப்புறம் திருப்பி நைவேத்தியம் ஆகும், நைவேத்தியத்தை காமிக்க மாட்டான். அது அப்போ இந்த கட்டனை போட்டு பிடிச்சி பாய்வா யாராவது 2 பேர். அப்படி இருக்கும்பொழுது இந்த தியாகராஜ சுந்தரம்ங்கிறவர் ஒரு முகாமுக்கு போயிருக்கார். அவருக்கு இந்த கட்டனை பிடிச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பக்தி பெரியவாள்கிட்ட, இப்படியோ ஒரு பக்தி, அசைக்க முடியாத பக்தி. இப்படி கட்டன் பிடிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருப்பார். நம்ம திரும்பக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்ம உள்ளே என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார், பண்ணவே கூடாது. நல்ல ஒசரமாக இருப்பார் அவர். அதனால தான் அவர் கட்டன் பிடிப்பார். ராஜானுபாவாக இருப்பார். அவர் கட்டனை பிடிப்பாளாம். அந்த ஸ்க்ரீனை, திரை தான் பார்க்கக்கூடாதுங்கிறத ரொம்ப இதாக இருப்பார், உறுதியாக இருப்பார். நம்ம பார்க்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் திரும்பினே தான் கட்டனை பிடிப்பார். அன்றைக்கி என்னமோ தெரியல, அவருக்கு ரொம்ப கை வலி. அது பிடிக்கிறது பொழுது அன்றைக்கும் பெரியவா ரொம்ப நேரம் பண்ணிட்டாளா இல்லை நவராத்திரியா நவாவரணமாக தெரியாது, அது பிடிச்சின்னு இருக்கும் பொழுது அவருக்கு கையை ரொம்ப வலிக்கிறது. நவாவரண பூஜையாக நவராத்திரியாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும், உள்ளுக்குள்ளே 9 மணி அடிக்கும். 9 மணி அதை மூடிட்டு தான் பண்ணுவான் நவாவரண பூஜையெல்லாம். இல்லை ஒரு வேளை அந்த மாதிரியாக இன்னும் ரொம்ப நேரம் பிடிச்சதுனால அவருக்கு கையை வலிக்கிறது. அவருக்கு அப்படியே தோள்பட்டையெல்லாம் வலிக்கிறது, பிடிச்சுட்டே நிற்கிறது. இன்னொரு சைடு ஒருத்தர் பிடிக்கிறார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவருக்கு ரொம்ப வலிக்கிறதேன்னு சொல்லிட்டு சரி அங்கே உள்ளே இருக்கிறவாள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக, இப்படி யாரையாவது பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு வேளை அவர் தவறி பார்த்து விடுறார். பார்த்தா உள்ள சாட்சாத் அம்பாளே உட்காண்டிருக்கா. திரிபுர சுந்தரி அவருக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னு தெரியாது. அம்பாள் குழந்தையாக கொடுத்தாளா, பாலா திரிபுர சுந்தரியாக கொடுத்தாளா என்னன்னு தெரியாது. அம்பாள் சாட்சாத் உட்காண்டிருக்கா. அந்த பாதங்களில் மகாபரிவா பூஜை பண்ணுற மாதிரி இவருக்கு தெரியறது. ஒரு நிமிஷம் பார்த்து அப்படியே மயிர்கூச்செறியறது. அவருக்கு உடம்பெல்லாம் வேத்து போய்டுறது. கட்டன் உள்ளே இப்படி திரும்பி பார்க்குறா, அம்பாள் நேராக உட்காண்டிருக்கிற மாதிரி இவருக்கு தெரியறது. கண்ணுக்கு காட்சி அப்படி கிடைக்கிறது. ஆச்சு, அதை உடனே யாருக்கும் சொல்லலை. அவர் அப்படியே கட்டனை திருப்பி பிடிச்சுன்னு இருக்கார். இதெல்லாம் முடிஞ்சு பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்பொழுது பெரியவா கேட்குறா, என்ன தரிசனம் ஆச்சா உனக்கு அப்படிங்கிற. ஆச்சுங்கிறவர் 2 பேருக்கு தான் அந்த சம்பாஷணம் புரியறது. தரிசனம் ஆச்சா உனக்கு, உன்னுடைய அந்த ஆத்மார்த்தமான பக்திக்கும் ஒரு மன தூய்மைக்கும் நேர்மைக்கும் தான் உனக்கு அந்த அம்பாள் தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு பெரியவா அன்றைக்கி சொல்கிறா. அவருக்கு தன்யோஸ்மி என்ன தன்யனான், எனக்கு மகாபாகியம்னு அவர் திருப்பி நமஸ்காரம் பண்ணுறார். அது அவளுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது, வேறு யாருக்கும் சுற்றி இருக்கிறவளுக்கு அது தெரியாது. சரி, நிறைய பேர் அது மாதிரி சொல்லி கேள்வி எங்கள் அம்மாவே சொல்லுவாள். அம்மாவே சொல்லுவாள்.
பெரியவா பூஜை பண்ணும்போது உள்ள அம்பாள் நேராக உட்காந்துருக்கிற மாதிரி நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில ஒரு அனுபவங்களில் கூட பார்த்துருக்கோம். ஒரு சில ஒரு ஒரு யாரோ ஒரு மாமிக்கும் இன்னொருத்தருக்கும் கரெக்டாக அம்பாள் வந்து இப்படி கண்ணை இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டுற மாதிரி இருக்குது. பெரியவா அந்த தீவாரனை இப்படி காமிக்கும்பொழுது அம்பாள் இப்படி இப்படின்னு ஆட்டுற மாதிரி திரிபுர சுந்தரி அந்த பூஜையில் சுந்தரமூர்த்தி திரிபுர சுந்தரி அவள் வந்து போய் பெரியவாள்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது இன்றைக்கி பூஜையில். இந்த மாமி சொல்கிறா, நீயும் பார்த்துட்டியா அப்படின்னாலாம் பெரியவா. அது மாதிரி பெரியவா பூஜை பண்ணால் சாட்சாத் அம்பாள் நேராகவே உட்காந்துருப்பலாம். அது ஒரு சில பேருக்கு தெரியாது. அது அவளுடைய ஒரு ஒரு பூர்வ புண்ணியம். இன்னொன்று அவள் பெரிய உபாசகளாக இருப்பாள், ஸ்ரீவித உபாசகளாக இருப்பாள். இல்லை இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, அதாவது ஒரு பக்தன் ஆத்மார்த்தமான பக்தியும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் தூய்மையான உள்ளம், சுத்தமான உள்ளமாக இருக்கணும், கல்மிஷம் இல்லாத உள்ளம், இதெல்லாம் இருந்தால் பிரத்யட்சமாக அந்த அம்பாள் நமக்கு தரிசனம் கொடுப்பான். தெய்வமே நம்ம முன்னாடி வந்து தரிசனம் கொடுப்பாங்கிறது இந்த அனுபவத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெரியவாள்கிட்டையும் சரி, பகவான் பெரியவாள்கிட்ட சுவாமிகிட்ட ஆத்மார்த்தமான ஒரு பக்தி நம்பிக்கை வேணும். முதல்ல பக்தி சசைக்க முடியாத ஒரு அந்த நம்ம வேண்ட அந்த குருட்டையும் சரி பகவான்கிட்டையும் சரி நம்பிக்கை. அதே மாதிரி மனசு தூய்மை, எல்லாரிடத்துலையும் ஒரு அன்பு, எல்லாருக்கும் உதவி பண்ணோங்கிற எண்ணம், நல்ல எண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கை நிச்சயம் பகவத் தரிசனம் கிடைக்கும். நாம பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறவாளுக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது தான் இந்த அனுபவம். அவர் என்ன மாதிரியான பக்தியில் இருந்தாரோ நமக்கு தெரியாதானா அவருக்கு அந்த தரிசனம் கிடச்சிருக்கு. அதே அந்த மாமிகள் ரெண்டு யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னு சொல்ல பெரிய அம்பாள் இப்படி இப்படி ஆடுறா, நான் பார்த்தேன், நீயும் பார்த்துட்டியான்னு பெரியவா சொன்னாலும். அது மாதிரி பெரியவா பூஜை பண்ணால் சாட்சாத் அம்பாள் உள்ள நேராக உட்காண்டிருப்பாங்கிறது 2-3 அனுபவங்களில் நம்ம தெரியறது. அது பெரியவா அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி. பெரியவா பூஜை பண்ணால், அந்த மகான் பூஜை பண்ணால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அம்பாளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? மகா பெரியவான பூஜை பண்ணுறா, அம்பாள் நேராக வராமல் இருப்பாளா? நேராக தான் உட்காண்டிருப்பாள். எந்த சந்தேகம் நம்ம அந்த ஞான கண்ணால் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நமக்கு அந்த மன சுத்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக ஆத்மார்த்தமான ஒரு பக்தி இருக்குது நம்ம எல்லோருக்கும். அதனால் நம்மெல்லாம் அந்த ஞான கண்ணில் நம்ம பார்த்துக்கலாம். பெரியவா உட்காண்டா, பெரியவா பூஜை பண்ணால் பெரியவா எதற்கு அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதுல நேராக பிரத்யக்ஷமாக இருக்கா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, அரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மி.